உங்களுக்கும் இப்படி போட்டோ எடுக்கணும் ஆசை இருக்கா? அப்ப நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஹலோ, உங்கள் ஈஸ்வரன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கோம். இதோட அவுட்புட் வந்து இது எப்படி எடுத்தீங்கன்ட்டு நிறைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும் நம்ம கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 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 விளாகாவே இன்னைக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணலான்ட்டு எங்க ஸ்டுடியோலயே இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து இந்த செட்டப்புக்கு நாங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து யூஸ் பண்ற கேமரா வந்து Canon Mark 4 5D இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போட்டோக்கு நாங்க என்னென்ன லென்சஸ், எந்த லைட்ஸு என்ன நாங்க யூஸ் பண்றோன்னு இந்த வீடியோல நான் கண்டிப்பா நான் சொல்றேன். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. நம்ம இந்த மாடலுக்கு நம்ம எப்படி போட்டோ எடுத்திருக்கோம்ட்டு நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு போசஸ்ல வந்து மாடலை நம்ம வந்து நிப்பாட்டி இருக்கோம். இந்த போட்டோ வந்து அவுட்புட் பாருங்க. ரெடியா? ஃபர்ஸ்ட் போசஸ் எடுத்தாச்சு, அது இந்த வீடியோல நான் காமிச்சிருப்பேன். ரெண்டாவது வந்து ஒரு சின்னதா ஒரு மெயின் தட் ஒரு போசஸ், அதை பாருங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து 2 போட்டோ எடுத்து 3ஆவது போட்டோ நம்ம எடுக்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்னென்ன லைட்ஸ் யூஸ் பண்ணோம், நம்ம எப்படி எடுத்திருக்கோம், இதுக்கு எவ்வளவு சட்டர் ஸ்பீடு, எவ்வளவு அப்ரேச்சர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு நம்ம இந்த வீடியோல லாஸ்டா நான் சொல்லுவேன். நம்ம என்ன ஐஎஸ்ஓ யூஸ் பண்றதுன்னு நான் சொல்லுவேன். இதுல வந்து லைட்ஸு, ஏடி லைட்ஸு, பேக் லைட்டு, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம போட்டோ நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன லைட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் அந்த வீடியோ லாஸ்ட்ல நான் சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இந்த போட்டோ நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன லைட்ஸ் யூஸ் பண்ணோம், என்ன அம்பர்லா யூஸ் பண்ணோம், பேக் லைட்டுக்காக நம்ம எந்த லைட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து முக்கியத்துவமானது இந்த கேமரா. இந்த கேமரா வந்து 5D Mark 4. இந்த கேமரால தான் வந்து நம்ம வந்து இந்த போட்டோ வந்து இவ்வளவு அழகா வந்ததுக்கு காரணமே. இதுக்கு வந்து நான் ஐஎஸ்ஓ வந்து மினிமம் வந்து 100 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி நாய்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். நான் வந்து அப்ரேச்சர் வந்து 5.6, சட்டர் ஸ்பீடு வந்து 125. இந்த போட்டோக்கு இந்த அப்ரேச்சர் நான் வச்சிருந்தேன். சட்டர் ஸ்பீடும் அப்ரேச்சர் நான் தான் வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன லைட்ஸ் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு நான் அந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து கோடாக்ஸ் BT-Fox வந்து PX85 Pro நம்ம வந்து சாஃப்ட் பாக்ஸ் தான் வந்து இதுக்காக மெயினா நம்ம யூஸ் பண்ணது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். AD200 Pro என்னோட லைட்ஸு. இது வந்து இந்த போட்டோக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இவங்க தான். பிளஸ் வந்து நம்ம AD Pro 200 அப்புறம் நம்ம ரெண்டாவதா யூஸ் பண்ணது வந்து நம்ம இந்த அம்பர்லா. நம்ம அதிகமா யூஸ் பண்ணது, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற பேசிக்கான ஒரு லைட்ஸ்னா அந்த அம்பர்லா தான். இந்த அம்பர்லா வந்து நான் வந்து 2 சைடு வச்சுக்கிட்டேன். பேக் லைட் வந்து பெருசான ஒன்றும் இல்லை. நம்ம பேக் லைட் யூஸ் பண்ணது இதோ இந்த ஜவுத்தாலும் இருக்க பாருங்க, ட்ரிகர் பிளாஸ். இதுதான் நம்ம சிம்பாக்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நமக்கு பேக் லைட் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாடலுக்கு பேக் லைட்ல சைட்ல ஒரு லைட் அடிச்சிருக்கோம். பெருசானா நம்ம செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு 5 ரூபா இருக்கும், 5 ரூபாய் 8 ரூபாய் தான் இருக்கும். இதை நம்ம வந்து நம்ம சிம்பாக்ஸ் ட்ரிகர் பிளாஸ்ல வந்து நம்ம செட் பண்ணி பேக் லைட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் என் வீடியோ பிடிச்சிருந்து இன்னும் நிறைய நான் சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.